श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। श्री गणेशाय नमः। श्री सरस्वती नमः। श्री गुरुभ्यो नमः. சத்குரு ஷிரடி சாய்நாதன் சன்னிதானத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ இக்கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் அந்த தந்தையின் மேல் பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சத்சங்கத்தில் சில வாரங்களாக நாம் குருச்சரித்திரத்தை இருக்கின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரோம். நாம் இந்த குருச்சரித்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, குருவின் தன்மையின் குருவின் மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் ஆவசியத்தையும் அப்படின்னு நமக்கு எதுக்கு தேவை, குரு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் குருவின் தேவை அவசியம் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் நமக்கு இந்த குருச்சரித்திரத்தில் தெரிஞ்சுக்கிட்டே வரும். குருச்சரித்திரம் ஃபுல்லா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இன்னும் இந்த குருச்சரித்திரத்தில் குருவின் தன்மை எப்பேற்பட்டது நான் தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு கிடைத்த அந்த குருவை எப்படி சேவிக்கணும், ஆராதிக்கணும் போன்ற விஷயங்கள் தான் இந்த குருச்சரித்திர கிரந்தம் ஃபுல்லாவே இருக்கு. ஏன்னா இந்த கலியுகத்தில் யார் குரு, யாரை நம்பணும், யாரை நாம் ஆசிரியிக்கணும் போன்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாள் நல்ல வார்த்தைகள் சொன்னா அவர்தான் குரு என்ற ஒரு மூட நம்பிக்கையோடு அவர்கிட்ட போறோம். ஏன்னா நம்மளுடைய ஞானம் அவ்வளவுதான், ஞானம் கூட சொல்ல முடியாது, நம்முடைய புத்தி அவ்வளவுதான். ரமண மகர்ஷி சொல்லியிருக்காரு இல்லையா, ஞானியால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. நமக்கு அப்பேற்பட்ட ஞானம் இருந்தாதானே ஞானியான அந்த குருவை நம்மால் கண்டுபிடிக்க முடியும், அவரை நம்மால் நாட முடியும். இல்லைன்னா நம்மை போல ஒருத்தரை தான் நாம தேர்ந்தெடுப்போம். முதல்ல குரு நம்மை என்ன பண்ணுவாருன்னா, நம்மை யோசிக்க செய்வார், யோசிக்க சொல்வார், யோசனை திறனை பெருக செய்வார். ஏன்னா யோசிக்காததுனாலதான் நிறைய தப்புகளே நடக்குது. யாராவது ஏதாவது சொன்னா உடனே நம்பிடுவோம். அதே நம்ம யோசிச்சோம்னா எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னு ஆராய்வோம். யோசிக்கலன்னா எதுவுமே நடக்காது. ஆகையால் முதல்ல குரு என்பவர் என்ன செய்வாருன்னா நம்மை யோசிக்க செய்வார். அதன் வாயிலாக அந்த கடவுளின் தன்மையை நமக்கு தெரியப்படுத்துவார். எப்படின்னா லீலைகள் மூலமாக. சரி, கடவுளின் தன்மை, கடவுள் அப்படின்னா என்ன, இப்படிதான் இருப்பார் அப்படின்னா நமக்கு புரியாது. இப்ப எல்லா இடத்திலும் கடவுள் இருப்பார் என்ன யாராவது சொன்னா, இப்ப குரு சொன்னாருன்னா நமக்கு புரியாது. இதற்கு ஒரு உதாரணத்தை சேர்த்து நமக்கு புரிய வச்சா, அது எப்படின்னா லீலைகள் வாயிலாக புரிய வச்சா நமக்கு புரியும். அது எப்படின்னா, எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கார் இல்லையா, அப்படின்னா கோயிலுக்கு போனாலும் போகலனாலும், அவரை பார்த்தாலும் பார்க்கலனாலும், நான் எங்க இருக்கேனோ அந்த இடத்தில் கடவுள் இருக்கார் என்ற ஒரு நம்பிக்கை அவர் நமக்கு தருவார். அப்படின்னா நமக்கு புரியும் இல்லையா, எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கார், பக்கத்திலயும் இருப்பார், நமக்குள்ளயும் இருப்பார்.
இப்பேற்பட்ட ஒரு புரிதலை, யோசிக்கிற திறனையை இந்த பாவனை நமக்குள்ள வர வச்சு என்ன செய்வாருன்னா அத செயல்முறை ஆக்குவார். சொன்ன மாதிரி குரு நம்மை யோசிக்க செய்வார். எப்படின்னா அனுபவங்கள், லீலைகள் வாயிலாக. அதுதான் ஒரு ஸ்திதி அப்படின்னா நிலை. அந்த நிலையை ஃபர்ஸ்ட் நமக்கு தருவார். அந்த நிலையில் நம்மை ஐக்கியம் செய்வார், அப்படின்னா லயம் செய்வார். அதன் பிறகு செயல்முறையாக்குவார். அதுதான் இந்த 3 வகையான ஸ்திதி, லய, கர்த்த. அந்த 3மே நமக்கு புரிய வைப்பார். இதுதான் குருவில் இருக்கின்ற முதல் குணம். இரண்டாவது என்னன்னா, அவர் யாரையும் சார்ந்திருக்க மாட்டார், யார்கிட்டயும் எதிர்பார்க்கவும் மாட்டார். இந்த இரண்டுமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதிர்பார்ப்பவர் குருவே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கின்ற குரு என்ன செய்யறாரு? இப்ப இருக்கின்ற குருக்கள் எல்லாமே எனக்காக ஆசிரமங்கள் கட்டுங்க, என்னை பத்தி புகழ்ந்து பிரச்சாரம் செய்யுங்க, பணத்தை சேகரிங்க அப்படின்னு சொல்ற குருதான் நிறைய பேர். ஒரு 100%, 90% இப்பேற்பட்ட குருகள் தான் இருக்காங்க. ஆனா குருவின் தன்மை என்ன? அவரின் குணம் என்ன? யாரை சார்ந்து இருக்க மாட்டாரு, அதே போல் யாரையும் எதிர்பார்க்கவும் மாட்டார். அவர் என்ன தன் சுயமாக சம்பாதிச்சாரோ அதனோடுதான் அவர் வாழ்வார். எதிர்பார்ப்பவர் குரு கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் இப்பேற்பட்ட குருக்கள் தான் நிறைய இருக்காங்க. இப்படி இந்த காலத்துல யாரு அப்படி இருக்காங்க அப்படின்னு கேள்வி நமக்கு வரலாம். அதற்கு நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா மாஸ்டர் அவர்கள் தான். அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கே புரியும் எப்படி வாழ்ந்தார். யாராவது ஏதாவது கொடுத்தாலும், கஷ்டப்படுற நிலைமையில இருந்தா கூட, விருப்பப்பட்டு கொடுத்தா கூட அவர் வாங்கல. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க சத்சங்கம் செய்தாலே எனக்கு போதுமானது அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு உண்மையான சத்குரு தான் மாஸ்டர் அவர்கள். நல்லா கவனிச்சா இப்பேற்பட்ட குரு கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்காங்க. ஆனா நம்ம பாக்குறது இல்ல, மேலோட்டமா பார்த்துட்டு விட்டுடுறோம். ஆழமா அவன் வாழ்க்கையை பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். இதே போல் நிறைய விஷயங்கள் இந்த குருச்சரித்திர கிரந்தத்தில் இருக்கு. இந்த குருச்சரித்திரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன கதை. சித்த சரஸ்வதி நாமதாரகன் கிட்ட உரையாடல் தான் இவ்வளவு நாளா பார்த்துட்டே வந்தோம். தத்தாத்திரேய சுவாமிதாஸ் ஸ்ரீபாத வல்லவர். அவர் சாட்சாத் கடவுள், சகல தீர்த்த ஸ்வரூபர்த அவர். அவர் சாதகர்களுக்கு சன்மார்க்கத்தை காட்டிக்கொண்டே 3 வேளையிலும் ஸ்நானம், ஆர்க்கியம் எல்லாமே பண்ணிட்டே வந்தார். அங்க பக்கத்திலேயே கிருஷ்ணா நதி இருக்கு, அங்க போயிட்டு தன்னுடைய கடமைகளை ஆற்றிட்டே வந்தார். யாருடைய கிருபா திருஷ்டியால, அவருடைய பார்வையால பக்தர்களுக்கு கங்கால ஸ்நானம் பண்ணா எவ்வளோ பவித்திரம், எவ்வளோ புண்ணியம் வருமோ அதை விட அதிகமான புண்ணியத்தையும் தரக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் ஸ்ரீபாத வல்லவர். ஆனாலும் அவர் நதியில் ஏன் ஸ்நானம் பண்ணார் அப்படின்னு கேள்வி நமக்கு வரலாம். ஏன்னா இப்ப வெறும் வார்த்தைகளால ஸ்ரீபாத வல்லவர் சொல்லிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க, 3 வேளையில
ஸ்நானம் பண்ணணும், ஆர்க்கியம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா கேட்க மாட்டோம் நம்ம எல்லாம். அதே அவரே காட்டினாருன்னா, செஞ்சு காட்டினாருன்னா நமக்கு ஈஸியா புரியும். புரியல நம்ம கூட அந்த மாதிரி செய்வோம். அவரே செய்யறாரே நம்ம கூட அந்த மாதிரி செய்யணும்ட்டு. அதனாலதான் மகான்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறது. இதனால இந்த ஸ்நானத்தினாலேயோ இல்லைன்னா சந்தியாவந்தனத்தினாலேயோ ஆர்க்கியம் சமர்ப்பிக்கிறதுனாலயோ எந்த விதமான புண்ணியம் அவங்களுக்கு வராது. அதை விட பெரிய யூஸும் கிடையாது. ஆனா நம்மை போன்ற பாமரர்களுக்கு காட்டுவதற்கு இதெல்லாம் செய்யணும் என்பதற்காக தான் அவர்கள் இது எல்லாமே செய்வது. அந்த கிராமத்தில் ஒரு வன்னர் இருந்தார், துணி துவைக்கின்ற ஒரு வன்னர். அவர் டெய்லி என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய துணி எடுத்துட்டு போயிட்டு அந்த நதியில் துவைச்சுட்டே இருப்பார். அந்த நேரத்துல சுவாமி ஸ்ரீபாத சுவாமி அங்க வந்து ஸ்நானம் ஆடுவார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு திவ்யமான பொலிவோடு பிரகாசித்து கொண்டிருப்பார் அவர். அதை பார்த்த உடனே அந்த மன்னருக்கு மனம் ஃபுல்லா அமைதியான ஸ்ரத்தா பக்தி எல்லாமே வந்துடுச்சா. அவர் ரூபத்தை பார்த்த உடனே அளவற்ற சாந்தியும் சொல்ல முடியாத ஆனந்தமும் வந்தது. அதிலிருந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி சுவாமி வரும்போதெல்லாம் அந்த இடத்துல நின்று சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணுவார். டெய்லி இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் வன்னர் சுவாமிக்கு நமஸ்காரம் செய்ததுக்கு அப்புறம் சுவாமி கேக்குறாரு, பா நீ டெய்லி இவ்வளோ ஸ்ரத்தா பக்தியுடன் எனக்கு நமஸ்காரம் பண்றியே, உன்னுடைய நமஸ்காரத்தினால உன்னுடைய சேவை, அது நமஸ்காரம் கூட சொல்லல பாருங்க அவங்க, சேவை, உன்னுடைய சேவையால் எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை சொன்னதிலிருந்து இந்த வன்னருக்கு இன்னும் அதிகமான பக்தி சத்தையே வந்துடுச்சு. அதே மாதிரி தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு சிந்தையே இல்லையா, ஒரு கவலையே இல்லாம இருந்ததாம். அதே மாதிரி டெய்லி ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க நல்லா பெருக்கி சுத்தம் படுத்து தண்ணி தெளிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய துணி துவைக்கிற வேலைய ஆரம்பிச்சுட்டு வர. டெய்லி இது நடந்துட்டே இருந்தது. ஒரு வசந்த ருது வந்தது, வைகாசி மாசம். அன்னைக்கு சாமி நல்ல புன்னகையோடு அவரை பார்த்து, நீ ஒரு ராஜாவாக பிறந்து ராஜ்யத்தை ஆடுவாய் என்று சொன்னார். இந்த வன்னருக்கு ஒன்னும் புரியல, ஏதோ சாமி சொல்றாரு அப்படின்ட்டு விட்டுட்டார். இவர் பாட்டுக்கு தன்னுடைய டெய்லி ரொட்டீன் வேலைய ஆரம்பிச்சிட்டார். இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, துணி துவைக்கிறதுக்காக அந்த நதிக்கரையோரம் போனதுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கின்ற ராஜா, அந்த ராஜா முஸ்லிம் ராஜா வந்து தன்னுடைய படையோட அங்க வந்திருக்கார் ஸ்நானம் ஆடுறதுக்காக. எப்படி வருவாரு, நல்லா பனி பெண்களோட மந்தி மார்பலத்தோட வந்தார் அந்த ராஜா. அந்த காட்சியை பார்த்த உடனே இவர் வந்து மெய்மறந்து பார்த்துட்டே இருந்தார். டெய்லி செய்கின்ற நாமஸ்மரணத்தையும் விட்டுட்டு மெய்மறந்து அந்த காட்சியை பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டு இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, மனித பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் இதை போல ஒரு வைபவத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கலன்னா இந்த வாழ்க்கையே வேஸ்ட். இந்த ராஜா இப்ப எவ்வளோ அதிர்ஷ்டம் செஞ்சிருக்காரு, இவ்வளோ வைபவம் வந்ததுக்கு
அந்த ராஜா போன பிறவையில் எப்படி குருவை சேவித்தாரோ அதனால இவ்வளோ வைபவம் சுகமும் கிடைச்சிருக்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு கனவுதான் என்று மனசுக்குள்ள நினைச்சிட்டார். அது இயல்பு தானே. அது இப்ப நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா சைக்கிள்ல போறவனை பார்த்தா சைக்கிள் இருந்தா பரவாயில்லையே, நம்ம சைக்கிள்ல போலாமே அப்படின்னு நினைக்க தோணும். சைக்கிள்ல போறவனுக்கு பைக் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். பைக்ல போறவனுக்கு கார்ல போறவருக்கு இன்னும் 10 லட்சம்னா இன்னும் 20 lakhsல கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவ்வளவுதான். அது இயல்பான ஒரு விஷயம். அதே போல இந்த வண்ணருக்கும் வந்தது. அதுக்குள்ள மத்தியானம் ஆயிடுச்சு. ஸ்ரீபாத சுவாமி ஸ்நானம் ஆடுறதுக்கு அங்க நதிக்கு வந்தார். அவர் வந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, வண்ணர் சுவாமிக்கு நமஸ்காரம் செஞ்சு, அந்த ராஜாவை பாருங்க எவ்வளவு வைபவம், எவ்வளவு ஆச்சரியம், சந்தோஷமா இருக்கு அவனை பார்த்த உடனே அப்படின்ட்டு. உடனே இது தப்பு, என்னுடைய அஞ்ஞானத்தினால இப்படி எல்லாம் எனக்கு தோன்றது, ஆனா இது உண்மையான நிலை கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறதுதான் உண்மையான நிலை, அதுதான் உண்மையான சௌக்கியத்தையும் தரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்புறம் ஸ்ரீபாத சுவாமி என்ன சொல்றாருன்னா, அதுக்கு என்னப்பா, நீ பிறந்ததுல இருந்து கஷ்டத்தோடையே வாழ்ந்துட்டு வந்தாய், அதனால நீ அந்த ராஜபோகங்களை பார்த்த உடனே அதன் மேல் ஒரு ஈர்ப்பு வந்தது, ஒரு இஷ்டம் வந்தது. அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ ராஜாவாக இருக்கணும், ஆகணும் என்று மனப்பூர்வமாக ஆசைப்பட்டாய் இல்லையா? அதை எந்த விதமான தயக்கமின்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சுவாமி கேட்கிறாரு. ஆனா அந்த வண்ணர் உடனே சுவாமிக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு, சாமி என்னோட அஞ்ஞானத்தால நான் இப்படி ஆசைப்பட்டேன், இத தப்பு, என்ன மன்னிச்சுட்டு எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு வேண்டாரு. சுவாமி அப்பா, மனசுக்குள்ள ஆழமா பலமா இருக்கின்ற சங்கல்பம் இல்லைன்னா கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேறிதா ஆகணும், இல்லைன்னா இதை போல வாசனைகள் இருக்கின்ற வரைக்கும் மறுபடியும் பிறந்துட்டே இருக்கணும். அதனால உனக்கு இந்த ராஜபோகங்கள் இந்த ஜென்மத்துல வேணுமா இல்லைன்னா மறுபிறவியில் வேணுமா, தயக்கமின்றி சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த வண்ணர் சொன்னாரா, எனக்கு இப்ப வயசாயிடுச்சு, ஒரு தயக்கத்தோட என்ன சொன்னாருன்னா, எனக்கு இப்ப வயசாயிடுச்சு, இந்த பிறவியில் எனக்கு இந்த ராஜபோகங்கள் வந்தாலும் எனக்கு என்னால அனுபவிக்க முடியாது, ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா, அதனால எனக்கு மறுபிறவியில் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அருள் புரியுங்க, அப்ப நான் அனுபவிக்க முடியும், என்னால அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். இப்பேற்பட்ட ஒரு புத்தி எப்படி வரும் அப்படின்னா, மகான்களோட தரிசனத்தினாலதான் நமக்கு வரும். இப்ப ஒரு டவுட் வரலாம், எனக்கு வந்தது, ஏன் அவர் பக்கத்துல தானே இருந்தாரு, ஏன் இப்பேற்பட்ட ஆசைகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு கொடுக்கிறாரு இல்லையா, ஒரு அல்பமான கோரிக்கை மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அது என்ன மறுபிறவியில் அப்படின்ட்டு. இப்ப கொடுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆழமான, ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்கும் போது அவ்வளோ நுணுக்கமா நான் எனக்கு படிக்க தெரியல, எனக்கு பொருளும் புரியல. சத்சங்கத்துல கேட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள இருக்கின்ற பொருள் எனக்கு புரிஞ்சது. மனசுக்குள்ள ஆழமா எந்த விதமான கோரிக்கை உனக்கு இருக்கோ
அது நிறைவேறலன்னா மறுபடியும் நீ பிறந்துதான் ஆகணும். அப்ப சப்போஸ் அது பாதி அனுபவிக்கவே இல்லைன்னா மறுபடியும் பிறந்துதான் ஆகணும். அதனால எனக்கு அந்த ராஜபோகங்கள் அனுபவிக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. அதனால முழுமையா அனுபவிச்சுட்டேன்னா மறுபடியும் அந்த ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது, இல்ல ஒரு பெர்சன்டேஜ் கூட நமக்குள்ள அந்த ஆசை இருக்காது, ஃபுல்லா போயிடும். இந்த புத்தி மகான்கள் தர்சனத்தினாலையும் அவங்க பக்கத்துல நம்ம இருந்தாதான் நமக்கு வரும். இல்லைன்னா கண்டிப்பா இப்பேற்பட்ட ஒரு புத்தி நமக்கு வராது. கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காரு இந்த பகவத்கீதையில் என்னன்னா, எதை நீ நினைத்து நீ மறைவாயோ அதனாலதான் நீ பிறப்பாய் அப்படின்ட்டு. இதுதான் நமக்கு பிரமாணம். நாம் சாகும்போது எந்த பாவனையோடு நம்ம இருப்போமோ அதனாலதான் நாம் பிறப்போம். அப்ப எந்த விதமான பாவனை நமக்கு வராம இருக்கணும்னா கோரிக்கைகளே இருக்கக்கூடாது. கோரிக்கைகளே இருக்கக்கூடாது அப்படின்னா இஷ்டமும் இருக்கக்கூடாது, விருப்பமும் ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் நீங்க சொல்றது. அதுக்கப்புறம் சுவாமி சொல்றாரு, இப்பேற்பட்ட கோரிக்கைகள் எதனால வருது நமக்கு அப்படின்னா தமோ குணத்தினால்தான் நமக்கு வருது. இது வந்ததன் பிறகு நம்முடைய புலன்களையும் மனசையும் திருப்தி அடைய செய்யணும். இல்லைன்னா மறுபடியும் நாம் பிறந்துட்டே இருக்கணும். உனக்குள்ள இந்த ராஜாவாக பிறக்கணும், அதன் மேல் இஷ்டம், அதுக்கப்புறம் சுகம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆகையால் நீ மறுபிறவியில் மிருதுரா என்ற தேசத்தில் ஒரு முஸ்லிம் வம்சத்தில் ராஜாவாக பிறப்பாய் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதை கேட்ட உடனே வர்ணர் சொல்றாரு, சாமி நீங்க தந்த வரம் எனக்கு இஷ்டம்தான், ஆனாலும் நான் மறுபிறவியில் எனக்கு ராஜ்யம் வந்தாலும் நான் உங்களுக்கு தூரமாக இருக்கக்கூடாது. உங்க மேல் எனக்கு திடமான பக்தி இருக்கின்ற மாதிரி என்னை அனுகிரகிங்க. அப்பொழுது நான் முஸ்லிம் ராஜா, அந்த முஸ்லிம் ராஜாவுக்கு எந்த விதமான மதத்வேஷமும் இருக்கக்கூடாது என்று வேண்டார். ஸ்ரீபாத சுவாமி என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ எப்பேற்பட்ட வைபவத்தை பார்த்தியோ அதே போலதான் நீ மறுபிறவையில் அடைவாய். அப்பொழுது நாங்க அவதரிக்கிற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. கண்டிப்பா நிருசிம்ம சரஸ்வதி என்ற ஒரு சன்னியாசி ரூபத்தில் நான் அவதரிப்பேன். உன்னுடைய முதுமை காலத்தில் கண்டிப்பா என்னுடைய தரிசனம் உங்களுக்கு கிட்டும். என்னை பார்த்த உடனே உங்களுக்கு ஞானோதயமாகும், பயம் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு விந்தையான சிரிப்போடு அவரை நோக்கி பார்த்த உடனே அந்த வண்ணர் அங்கேயே கீழே விழுந்து ஒரு உயிரை விட்டார். இங்க நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, அவர் ராஜா ஆகணும் அப்படின்ற கோரிக்கை வருவதற்கு முன்னாடியே ஸ்ரீபாத வல்லவர் என்ன சொன்னாரு, நீ ராஜாவாக பிறப்பாய் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த வண்ணருக்கு என்ன தோணிருக்கும், ஏதோ சொல்றார் சுவாமி அப்படின்னு தான் தோணிருக்குமே தவிர ராஜா ஆகணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா மகான்கள் எல்லாமே தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் எந்த சின்ன விஷயம் நடந்தாலும் நடக்க போறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு புரியாது, பிளஸ் நம்பவும் மாட்டோம். எல்லாமே ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தானே. அந்த ரெக்கார்டட் ப்ரோக்ராமே அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய பாவனை எப்படி இருக்கும்,
ஏதோ சுவாமி சொல்றாரு, அதனால ஒரு சிரிச்சுட்டு விட்டுடுவோம். ஆனா இந்த ரெக்கார்ட் ப்ரோக்ராம் இது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு எது நடந்தாலும் நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க என்ன சொன்னாங்களோ என்ன சொல்வாங்களோ அதுவே கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனா இதுக்கு இருக்க வேண்டியது என்னன்னா நமக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தா போதும். ஆனா நமக்கு என்னன்னா கேட்ட உடனே நமக்கு வந்துடணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அத நடந்துடணும், இல்லைன்னா நமக்கு கஷ்டம். இல்ல இவர் நம்பினாரு, அதனால எந்த விதமான யோசனையும் இல்லாம அவர் தன்னுடைய வேலைய கரெக்டா செஞ்சுட்டே இருந்தார் அந்த வந்தர். இப்பேற்பட்ட நிறைய லீலைகள் அந்த குருபுரத்தில் நடந்துகிட்டே இருக்கு, இப்பவும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த குருபுரம் எப்படி இருக்கும்னா ஒரு தீவு, சுத்தி அங்க நீர்தான் தண்ணிதான் இருக்கும். அங்க போகணும் அப்படின்னாலும் படகு மூலமாக தான் போக முடியுமே தவிர வேற வழி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் பஸ் டிரான்ஸ்போர்ட், அதுல இருந்து கண்டிப்பா நம்ம தண்ணில தான் போகணும். ரொம்ப பெரிய ஊரு கூட கிடையாது, ஒரு 20 வீடு இருந்தாலே பெரிய விஷயம். சப்போஸ் நம்ம அங்க போகணும் அப்படின்னாலும் நமக்கு தேவையான சாப்பாடாக இருக்கட்டும், பூஜைக்கு வேண்டிய சாமான் எல்லாமே நம்ம தான் கொண்டு போகணும், அங்க எதுவுமே கிடையாது. ஆனா அங்க போனோம்னா தெரியாத ஒரு அமைதி அங்க இருக்கும். எத்தனை பேர் தெரியுமா அங்க சாதனை பண்ணிட்டே இருப்பாங்க. காடு மாதிரிதான் இருக்கும், அந்த சின்ன கோவில் தான் அது, சுத்தி காடு மாதிரிதான் இருக்கும். செடி பெரிய மரம் இருக்கும், மரத்துக்கு கீழே யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா கரெக்டா 2 years பேக் இதே நாள்ல நாங்க ஏபிஎஸ்எஸ் அந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் நிறைய பேர் போனோம், ஒரு 75 மெம்பர்ஸ் போனோம். அங்க லீலைகள் நிறைய நடக்குது அப்படின்றாங்க இல்லையா. அப்ப 13th century இது எல்லாமே அப்ப நடந்ததுங்க, இப்ப நடக்குதா அப்படின்னு கேள்வியும் வரலாம். நாங்க அனுபவிச்ச ஒரு லீலை என்னன்னா, நாங்க ஒரு 75 மெம்பர்ஸ் அங்க ஈவினிங் போயிட்டோம். ஒரு 6 o'clock அங்க போய் ரீச் ஆயிட்டோம். படகு மூலமா குருபுரத்துக்கு போயிட்டோம். சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கோம். எங்களுக்கு சாப்பாடு வரணும். முன்னாடியே நம்ம குழுவோட ஏபிஎஸ்எஸ் மெம்பர் போன் பண்ணி கேட்டதுக்கு 75 மெம்பர்ஸ்க்கெல்லாம் எங்களால சாப்பாடு போட முடியாது, அதை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு எப்ப போனாலும் அங்க சமையல்காரங்க கூட்டிட்டு தான் போவோம். அங்க சமைச்சிட்டே இருக்காங்க. நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இங்க சுத்தி சரியான மழை. ஆனா அந்த குருபுரத்துல ஒரு டிராப் கூட மழையே பெய்யல. சரியான மின்னல் நல்லா தெரியுது, ஏன்னா ஓபன் பிளேஸ்ன்றதுனால நல்லா தெரியுது இடி மின்னல். ஆனா இங்க ஒரு டிராப் கூட இல்ல. 70 மெம்பர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அது பார்த்த சின்ன குண்டாங்க, ஒரு 20 மெம்பர்ஸுக்கு தான் சாப்பாடு வரும், அவ்வளவுதான் அவங்க செஞ்சிருக்காங்க பிரசாதம். அது பிரசாதமாக எங்களுக்கு வாங்கி சொன்னாங்க. நாங்க அங்க பார்த்த உடனே எல்லாருமே நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம், பிரசாதம் தானே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரிப்பு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சு. மறுபடியும் பூஜாரி கேக்குறாரு, ஐயர் கேக்குறாரு, நீங்க வேணும்னா இன்னும் வச்சுக்கோங்க, நிறைய இருக்கு. பார்த்தா இன்னும் இருக்கு. அதுல எல்லாரும் வயிறார சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்க சாப்பாடு செஞ்சிருக்காங்க, ஆனா அங்கிருந்து இங்க வரத்துக்கு படகு எதுவுமே வரல. அது நினைச்சாலே இது சொல்லணும்னு கண்டிப்பா நினைக்கவே இல்லை. இன்னைக்கு ஓபன் பண்ணா ஃபேஸ்புக்ல இந்த நோட்டிபிகேஷன் வந்தது. அங்க போனாலே தெரியாத ஒரு அமைதி நமக்கே தெரியும். அங்க ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த குகையில தான் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சாமி தியானம் பண்ணது.
இவர் போறதுக்கு முன்னாடி அந்த குகையில ஒரு பாம்பு இருந்துச்சு. இவர் போன உடனே அந்த பாம்பு வெளியே வந்துருச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு சின்ன விளக்கு, அப்புறம் சின்ன சிவலிங்கம், இது மட்டும்தான் இருக்கும். குனிஞ்சுதான் போகணும். எவ்வளவு இருட்டா இருக்கும்னா அப்படி இருக்கும். அது அங்க உள்ள போனாலே ஒரு தெரியாத ஒரு நிம்மதி. கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா போயிட்டு வரணும். இப்பேற்பட்ட லீலைகள் நிறைய இன்னும் அங்க நடந்துகிட்டே இருக்கு. ஆகையால் இவரின் வாசத்தால் அந்த குருபுரம் எவ்வளவோ பிரசித்தி அடைந்தது ஸ்ரீபாத வல்லபரால. அதுக்கப்புறம் இவர் நினைக்கிறாரு, என்னுடைய அவதாரம் பரிசமாப்தம் ஆகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆகையால் நான் அம்பிகைக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு வரம் கொடுத்திருக்கேன். என்னை போல் ஒரு புத்திரன் உங்களுக்கு பிறப்பான் அப்படின்ட்டு. என்னை போல் யார் இருப்பாங்க? நான் தான் மறுபடியும் அவங்களுக்கு புத்திரனாக பிறக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு ஒரு அஸ்வேத மாசம் தேய்பிறை துவாதசி ஹஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீபாத வல்லபர் அந்த கிருஷ்ணா நதியில் அந்தர்தானம் ஆயிட்டார். இன்னும் சூக்ஷ்ம ரூபத்தில் அங்க இருக்கார். இப்பேற்பட்ட லீலைகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அங்க இப்பவும் நடந்துகிட்டே இருக்கு. பக்தி ஸ்ரத்தையுடன் புறம் தரிசிப்பவர்களுக்கு அந்த சுவாமி பிரத்யட்சமாக தான் காட்சி தருவார். அதனால்தான் அந்த குருபுரம் ஒரு உன்னதமான தீர்த்த தலம். இதில் இந்த அத்தியாயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒண்ணு தர்மம். ஏன்னா அவர் தர்மத்தை, ஸ்ரீபாத வல்லபர் தர்மத்தை தான் கடைபிடிப்பார். அதே போல் இந்த வர்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா, பெருசா பூஜை புனஸ்காரம் எதுவுமே செய்யல, ஆடம்பரமாக எதுவுமே செய்யல, வெறும் ஒரு நமஸ்காரம். அந்த நமஸ்காரம் எப்பேற்பட்டதுன்னா பக்தி ஸ்ரத்தையுடன் கூடிய ஒரு நமஸ்காரம். அப்படி இல்லாம ஏதோ கடமைக்கு செய்யல. அந்த ஒரு சின்ன நமஸ்காரத்துக்கே அவர் ராஜ்யத்தையே தந்துட்டார் ஸ்ரீபாத வல்லபர். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் அதில் ஸ்ரத்தை இருக்கணும், பக்தியே இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா ஒரு உண்மை இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னா அது நேர்மை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரத்தையும் வரும், பக்தியும் வரும். அதே மாதிரி இன்னொன்னு, நமக்குள்ள எந்த விதமான கோரிக்கைகளும் இருக்கக்கூடாது. அது எப்படி அப்படின்னா, கோரிக்கைகள் இருக்கலாம், அதுவே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கோரிக்கை இல்லாத ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். அப்படின்னா எது நடந்தாலும் நமக்கு ஆனந்தமாக ஏற்றுக்கணும். அதுதான் முக்தி, வேற ஒண்ணுமே இல்லை. இது எப்படி நமக்கு வரும்னா, நம்முடைய புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்தா போதும். கண்டிப்பா நமக்கு இது எல்லாமே வரும். எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா கிடையாது. எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா, அகங்காரம் இருக்கக்கூடாதா, இஷ்டம் இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்கலாம். அது எல்லாமே கடவுளை நோக்கிதான் இருக்கணும், அவருக்காக தான் இருக்கணும், ஒரு தன்னலமின்றி இருக்கணும். இருந்தா கண்டிப்பா நமக்கு அந்த முக்தி அப்படின்னா ஆனந்தம் கண்டிப்பா நமக்கு வரும். அதற்கான ஒரு சிறந்த மேடைதான் இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்தை நமக்கு தந்த தந்தைக்கு வணங்கி கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.
सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.